வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு கையொப்பம். உடன்பாடு எட்டுவதற்கு காரணமான கத்தார், துருக்கி நாடுகளுக்கு நன்றி தெரிவித்தது ஆப்கானிஸ்தான். தமிழகத்தில் தொடரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மீட்பு நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கோரிக்கை. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு லாலு பிரசாத் வீட்டு முன் போராடிய மனிதர் தன் சட்டையை தானே கிழித்துக் கொண்டு தரையில் உருண்டு புரண்டதால் பரபரப்பு. தீபாவளியை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகள். தீப திருவிழா நாடக அரங்கேற்றத்திற்கான ஏற்பாடுடன் வண்ண விளக்குகளால் ஒளிரும் அயோத்தி. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையே எல்லைப் பகுதியில் போர் நடைபெற்று வந்தது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் கிரிக்கெட் வீரர்கள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் இரு நாடுகளிடையே போர் நிறுத்தத்திற்கான பற்று கத்தார் நாட்டில் நடைபெற்றது. அதில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளின் சார்பில் பங்கேற்ற பிரதிநிதிகள் போர் நிறுத்தத்திற்கான இருதரப்பு உடன்பாட்டில் கையொப்பமிட்டுள்ளனர். அமைதி பேச்சு நடத்தவும் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டுவதற்கும் ஏற்பாடு செய்து முதன்மை பங்காற்றிய கத்தார், துருக்கி நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொடரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் தேனி, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகமாக பெய்து வரும் கனமழையாலும் முல்லை பெரியாற்றில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்காலும் பல்வேறு ஊர்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதோடு வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தேனி ஆகிய மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் காய்கறிகளும் மழை வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கனமழையால் ஆடு, மாடு, கோழி ஆகிய கால்நடைகளும் உயிரிழந்திருப்பதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகியதை தெரிவித்துள்ளார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஆற்றங்கரையோரம் வசிப்போரையும் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும், பாதிப்புகளை உடனடியாக கணக்கெடுத்து உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்றும் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு லாலு பிரசாத்தின் காரை பறிக்க முயன்றவர் தன் சட்டையை தானே கிழித்துக் கொண்டு தேஜஸ்வி ஆட்சியமைக்க மாட்டார் என்று சாபமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்ந்த மதன் ஷா முந்தைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்துள்ளார். இந்த முறையும் போட்டியிட வாய்ப்பு கேட்ட அவருக்கு தேஜஸ்வி வாய்ப்பளிக்கவில்லை. இந்நிலையில் பாட்னாவில் லாலு பிரசாத்தின் காரை மறித்து முறையிட சென்ற அவரை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். லாலு பிரசாத்தின் வீட்டிற்கு விட மறுத்ததால் மதன் ஷா தன்னுடைய சட்டையை தானே கிழித்துக் கொண்டு தரையில் உருண்டு புரண்டுள்ளார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மதன் ஷா, தேஜஸ்வி அகங்காரம் பிடித்தவர் என்றும் மக்களை சந்திக்க மறுக்கும் அவர் இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாது என்றும் கூறினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருவள்ளூரில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமினை சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு முகாமினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து அவர் பயனாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்து மருத்துவ காப்பீடு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இதில் அரசு அதிகாரிகளும், திமுக நிர்வாகிகளும், மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். திருவிக நகரில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவிக நகரில் தீபாவளி பண்டிகையொட்டி திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு, பட்டாசு, உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு 250 நிர்வாகிகளுக்கு இனிப்பு, பட்டாசு, உதவித்தொகைகளை வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியேறிவிட்டால் மற்றொரு தீபாவளியாக சிலர் கொண்டாடுவார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் எடையாளம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் எடிசன் அவர்களின் மறைந்த தந்தையின் படத்திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் எடிசன் தந்தையின் படத்தை திறந்து வைத்து மேடையில் பேசிய போது, வருகின்ற தேர்தலை முன்னோக்கி உள்ளதாகவும் பேசுபவர்கள் எச்சரிக்கையாக உரையாட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் நேர் எதிரியாக இருப்பது விசிக கட்சிதான் என்றும் குறிப்பிட்ட சமூகத்தை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறினார், இதை சிலர் மற்றொரு தீபாவளியாக கொண்டாடுவார்கள் என்று கூறினர். இருசக்கர வாகனம் மீது தன்னுடைய வாகனம் மோதி காயமடைந்ததாக பொய்யான செய்தியை ஒரு தனியார் தொலைக்காட்சி மூலமாக செய்தியாக வெளியிட்டு பெரிதுபடுத்திவிட்டார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் சில நாளேடுகளையும் 100க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு செயல்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். கரூர் சம்பவத்தில் முதல் முறையாக விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் அண்ணாமலை என்றும், நயினா நாகேந்திரனை பதவியிலிருந்து விலக்கிவிட்டு மீண்டும் அந்த பதவியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணாமலை செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அம்பத்தூரில் திமுக சார்பில் தீபாவளி பண்டிகையொட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அம்பத்தூரில் திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் தலைமையில் தீபாவளி பண்டிகையொட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு பட்டாசு உதவித்தொகைகளை ஆகியவற்றை வழங்கினார். இதையடுத்து அவர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளியின் நிறுவனர் தின விழாவில் முன்னாள் மாணவர்களான அமெரிக்க தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த PSG சர்வஜன மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் தின விழாவில் முன்னாள் மாணவர்களான அமெரிக்க தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் தாகூர் முதல் முறையாக தேசிய கீத பாடலை பாடிய பள்ளியாக 100 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது. 1922ஆம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்தில் சர்வஜன பள்ளி என துவங்கப்பட்ட இப்பள்ளியின் நிறுவன நாள் விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவைத் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய போது அவர், முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத், கிரி, அப்துல் கலாம், ஜாகிர் உசேன், முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, முன்னாள் தமிழக முதல்வர்கள் ராஜாஜி, MGR, நோபல் பரிசு பெற்ற அறிவியல் மேதை ராமன், ரவீந்திரநாத் தாகூர், சர்தார் வல்லபாய் பட்டேல் என நாட்டின் முக்கிய தலைவர்கள் அதிகம் வந்து சென்ற பள்ளி என பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள சர்வஜன பள்ளி உருவாக்கிய வரலாற்றினை இன்றைய இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். நாட்டின் சுதந்திரத்திற்கு கால் நூற்றாண்டிற்கு முன்னரே அனைவருக்குமான கல்வி சேவையை துவக்கிய இப்பள்ளி ஆண் பெண் சேர்த்து படிக்கும் இருபாலர் கல்வி முறையை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட பள்ளி என தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டின் தேசிய கீதத்தை உருவாக்கிய ரவீந்திரநாத் தாகூர் சர்வஜன பள்ளிக்கு வந்து தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பே தேசிய கீத பாடலை முதன்முறையாக இப்பள்ளியில் வந்து பாடியுள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியின் 100 மலர் வெளியிடப்பட்டது. பின்னர் சர்வஜன பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களான அமெரிக்க தொழிலதிபர் கோபால் சடகோபால், பொறியியல் ஆராய்ச்சி மையம் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர், முதன்மை விஞ்ஞானி பாரிவல்லல், சேலம் ஹெபிலிக்ஸ் ஓபன் ஸ்கூல் மற்றும் லர்னிங் சென்டர் இணை செயலாளர் சசிகலா ஆகியோருக்கு சிறந்த முன்னாள் மாணவர் விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டின் பல்வேறு நகரங்களில் தீபாவளி கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தீபாவளி திருநாளையொட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களில் அதற்கான கொண்டாட்டங்களும் ஏற்பாடுகளும் முன்கூட்டியே நடைபெற்று வருகின்றன. மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் கோவிலில் தீபாவளி பண்டிகையொட்டி 50,000 சதுர அடி பரப்பில் மிகப்பெரிய வண்ணக்கோலத்தை வரைந்துள்ளனர்.
தீபாவளியை முன்னிட்டு உச்சயினி மகாகாளேஸ்வரர் கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் குவாலியரில் உள்ள யமதேவர் மார்க்கண்டேஸ்வரர் கோவிலில் நரக சதுர்த்தியையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் சரையு ஆற்றங்கரையில் தீபாவளியையொட்டி பல லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட உள்ளன. இதற்கான முன்னேற்பாடாக சரையு ஆற்றங்கரை திடலில் லட்சக்கணக்கான அகல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அயோத்தியில் ராமர், லட்சுமணர், காளி ஆகிய வேடமணிந்த கலைஞர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். அயோத்தியில் தீப திருவிழாவை முன்னிட்டு நடன கலைஞர்களும் வாத்திய கலைஞர்களும் ஒத்திகை நடத்தி பார்த்தனர். அயோத்தியில் உள்ள கல்லூரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கலைவிழா நடைபெற்றது. இதில் ராமர், லட்சுமணர் வேடமணிந்தும் நடமாடியும் மாணவர்கள் மகிழ்ந்தனர். தீபாவளியையொட்டி அயோத்தி ராமர் கோவிலில் வழிபடுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்து குவிந்துள்ளனர். ராஜஸ்தானின் அமீர் நகரம் தீபாவளியொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவையில் மன ஆரோக்கியம் நல்வாழ்வு என நடைபெற்ற தீபாவளி பண்டிகை விழா பன்னாட்டு லயன்ஸ் இயக்கத்தினர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் 3242 சி மாவட்டத்தில் நேருநகர் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகைகளை தொடர்ந்து அவர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் விழா நேருநகர் பகுதியில் உள்ள ஹரிஷ் இல்லத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் தலைவர் லயன்ஸ் பாஸ்கர் மற்றும் லயன்ஸ் பரிமளா பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லயன் ஹரிஸ் பாஸ்கர் மற்றும் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ஆளுநர் லயன் ராம்குமார், லயன் பாஸ்கர், வட்டார தலைவர் லயன் சுப்பு செந்தில்குமார், முன்னாள் சங்க தலைவர்கள் லயன் நந்தகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் சுமார் 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மாணவர்களுக்கு புத்தாடை, இனிப்பு, பட்டாசுகள் வழங்கி தீபாவளியை கொண்டாடியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள பேயாலம்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சுமதி ரவிச்சந்திரன் அப்பள்ளியில் பயிலும் 32 மாணவர்களுக்கு இனிப்புகள், புத்தாடைகள், பட்டாசுகள் தன்னுடைய சொந்த செலவில் வழங்கி இவர்களுடன் இணைந்து தீபாவளியை கொண்டாடினார். இந்த தீபாவளி திருநாளை தன் மாணவர்களுடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தலைமை ஆசிரியர் சுமதி ரவிச்சந்திரன் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டை செய்திருந்தார். மேலும் செங்கம் வட்டார மைய ஆசிரியர் முருகன் இந்த புத்தாடை இனிப்பு மற்றும் பட்டாசுகளை மாணவர்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் மாணவர்களை அளவில்லா மகிழ்ச்சியில் ஆழ்த்திய தலைமை ஆசிரியருக்கு அப்பகுதி மக்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையிலும் தூத்துக்குடியில் உள்ள வஉசி சந்தையில் தீபாவளியையொட்டி காய்கறிகள், பழங்கள் விற்பனை முழுவீச்சில் நடைபெற்றன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அக்டோபர் 22ஆம் நாள் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இருப்பினும் தூத்துக்குடி வஉசி சந்தையில் தீபாவளியை முன்னிட்டு வழக்கம் போல் காய்கறிகள், பழங்கள், வாழைக்குலைகள் விற்பனை களை கட்டியது. தீபாவளியையொட்டி அயோத்தியில் தீப திருவிழாவும் சீதை சுயம்பரம் நாடகமும் நடைபெறவுள்ள நிலையில் இதில் பங்கேற்க ரஷ்யாவை சேர்ந்த கலைஞர்கள் 15 பேர் வந்துள்ளனர். இந்தியாவின் ராமாயணம், மகாபாரத கதைகள் வெளிநாட்டிலும் பரவி மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளன. ரஷ்யாவில் ராமாயண கதையால் ஈர்க்கப்பட்ட கலைஞர்கள் அதை நாடகமாக நடித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அயோத்தியில் தீபாவளியையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் சீதை சுயம்பரம் என்னும் நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர். அதற்காக அவர்கள் முன்கூட்டியே இன்று ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். 20 நிமிட நேரத்துக்கான நாடகத்தில் நடிக்கும் கலைஞர்கள் அனைவரும் தொழில்முறை நாடக கலைஞர்கள் என்று ரஷ்ய நாடக இயக்குநர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை வாங்குவதற்காக பொதுமக்கள் மதுரை விளக்குத்தூண் பகுதியில் குவிந்தனர். மதுரை மாவட்டம் விளக்குத்தூண் பகுதியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை வாங்குவதற்காக பொதுமக்கள் திரண்டனர். இதில் ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் பொருட்களை வாங்குவதற்கு குவிந்துள்ளதால் மதுரை முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் மக்கள் புத்தாடைகள் வாங்குவதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விளக்குத்தூண் பகுதி முழுவதும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு மக்களின் நடமாட்டம் முழுவதுமாக கண்காணிக்கப்படுகின்றன.
இதில் பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக வழங்கினர். தஞ்சாவூரில் ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டது. தஞ்சாவூரில் ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவனம் சார்பாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் பூ, பழம், பட்டு புடவையுடன் சேர்த்து தாம்பூல தட்டில் வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் 1000 ரூபாய் பணத்தையும் வழங்கினர். இதை சற்றும் எதிர்பார்க்காத தூய்மை பணியாளர்கள் இன்ப அதிர்ச்சியில் உறைந்தனர். பின்னர் இது குறித்து தூய்மை பணியாளர்கள் பேசிய போது 10 வருஷமா கான்ட்ராக்டில் தான் தூய்மை பணி வேலை செய்வதாகவும் நிரந்தர தூய்மை பணியாளர்கள் போல போனஸ்லாம் கிடையாது என்று வேதனையுடன் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தாங்கள் கும்பிடும் கடவுள்தான் உங்களை அனுப்பியுள்ளதாக கூறி அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் நன்றி தெரிவித்தனர். இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் பேசிய போது, நம்மை சுத்தி இருக்கும் குப்பைகளை அகற்றி கவனமாக பாதுகாக்கின்ற தூய்மை பணியாளர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தனர். மேலும் தூய்மை பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இதை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் அரசுக்கு சொந்தமான ஆழ்துளை கிணறை இயக்க விடாமல் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார். ஆக்கிரமிப்பை அகற்றி பொதுமக்களுக்கு குடிநீரை உடனடியாக வழங்க கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் உள்ள கல்லாலங்குடி ஊராட்சிக்கு சொந்தமான ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஏற்றப்பட்டு அப்பகுதி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்துள்ளது. குறிப்பிட்ட அரசு இடத்தை தனக்கு சொந்தமான இடம் என கூறி பள்ளத்தி விழுதி கிராமத்தை சேர்ந்த நாடிமுத்து என்ற நபர் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு ஆழ்துளை கிணறை இயக்க விடாமல் செய்து பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க விடாமல் செய்வதால் கலிபுல்லா நகர் பகுதி மக்களுக்கு கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் எதிரே காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் வரிசையில் காத்து நிற்கின்றன. சம்பவ இடத்தில் வருவாய் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியில் சாலையில் சாகசத்தில் ஈடுபட்ட 8 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சாலையில் தலைக்கவசம் அணியாமலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் மற்றும் வீலிங் செய்தும் சில இளைஞர்கள் வீடியோக்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் விசாரணை செய்யப்பட்டு ஆண்டிமடம் காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் 8 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். மேலும் அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்று இளைஞர்கள் உறுதியளித்தனர். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வாகனத்தை இயக்கினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. கெங்குவெளியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தூக்குத்தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்குவெளி அருகே மண்மடை ஊராட்சியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி தூக்குத்தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் பெருமாளுக்கு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தூக்குத்தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தோடு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்து சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையிலான ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் வழியாக உதகமண்டலத்திற்கு மலைப்பகுதியில் ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையில் பற்சக்கரம் பொருத்திய மலை ரயில் இயக்கப்படுகிறது. நீராவியில் ஓடும் இந்த மலை ரயில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக ஏற்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் மேட்டுப்பாளையம் உதகை இடையான மலை ரயில் பாதையில் பல இடங்களில் மரங்களும் தடுப்பு சுவர்களும் சாய்ந்து கிடக்கின்றன. கனமழையால் மண் சரிந்தும் பாறைகள் உருண்டும் தண்டவாளத்தில் கிடப்பதால் இன்று மேட்டுப்பாளையம் உதகை இடையான மலை ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக
சேலம் கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி மரியமிக்கேல் தெரிவித்துள்ளார். இடுக்கியில் பெய்து வரும் தொடர் கனமழையினால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கேரளாவில் இடுக்கி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் கல்லார், முல்லை பெரியார் உட்பட அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்ட நிலையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பம்பா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக முக்கிய சுற்றுலா தலமான தூவல் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் இடுக்கியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்துள்ளது. பொள்ளாச்சியில் பெய்து வரும் கனமழையினால் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கோவை பொள்ளாச்சியில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பலத்த கனமழை பெய்து வருகிறது. இதில் பாலாற்றங்கரையில் விடிய விடிய பெய்த கனமழையினால் ஆஞ்சநேயர் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் கோவிலின் வெளியே இருந்த கூடாரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கோவிலில் உள்ளே இருந்த 2 காவலாளிகள் உள்ளே மாட்டிக்கொண்டனர். இதுகுறித்து பொள்ளாச்சி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தீயணைப்புத் துறையினர் கோவிலின் உள்ளே சிக்கிய காவலாளிகள் 2வரை பத்திரமாக மீட்டனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த உடன்பாடு கையொப்பம். உடன்பாடு எட்டுவதற்கு காரணமான கத்தார், துருக்கி நாடுகளுக்கு நன்றி தெரிவித்தது ஆப்கானிஸ்தான். தமிழகத்தில் தொடரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மீட்பு நிவாரண பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கோரிக்கை. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு லாலு பிரசாத் வீட்டு முன் போராடிய மனிதர் தன் சட்டையை தானே கிழித்துக் கொண்டு தரையில் உருண்டு புரண்டதால் பரபரப்பு. தீபாவளியை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகள். தீப திருவிழா, நாடக அரங்கேற்றத்திற்கான ஏற்பாடுடன் வண்ண விளக்குகளால் ஒளிரும் அயோத்தி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் அளித்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.